குறிப்பிட்ட டைம் செய்யப்படும். மேக்ஸிமம் டைம் தந்திருக்குது உங்களுக்கு 15 வினாக்கள் தான். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 25 வினாக்கள் 1 ஹவருக்குள்ள செய்ய வேணும். 1 ஹவர் இல்ல 1 ஹவர் தான் டைம். நாம 40 நிமிடங்களும் செய்து பழக வேணும். 15 வினாக்கள் ராசா ஒரு 20 நிமிடத்துக்குள்ள செய்து பழகிறதுக்கு ட்ரை பண்ண வேணும். அப்படி செய்தோம்னு சொன்னதான் நாங்கள் 25 வினாக்களை ஒரு 45 நிமிடங்களுக்குள்ள செய்து முடிக்கலாம். அப்படித்தான் பழக வேணும். அப்ப நாங்க செய்த வினாக்களை மீண்டும் கரெக்ஷன் பார்க்கறதுக்கு டைம் இருக்கும். அப்ப அந்த ஸ்பீடுக்கு செய்யணும்னு சொன்னால் செய்து காட்டப்படுற வினாக்களையும் பாஸ் பேப்பர் புக் எல்லாம் வாங்கிடுங்க. அதுல இருக்கிற நாங்க படித்த சிலபஸுக்குள்ள இருக்கிற எல்லா வினாக்களையும் மீண்டும் 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 செய்து பழக வேணும். பாஸ் பேப்பர் புக்கையும் கையில வச்சு கொள்ளணும். இனி அடுத்த வீக்ல இருந்து பாஸ் பேப்பர் கையில இருக்க வேணும். குறிப்பிட்ட பாஸ் பேப்பர் சொன்னால் அதை டிஸ்பிளே பண்ணி அதை எடுத்து செய்ய வேணும். ஓகே, பாஸ் பேப்பர் செய்தது குறிப்பிட்ட பாஸ் பேப்பர் செய்து அனுப்புங்கன்னு சொன்னால் செய்து அனுப்ப வேணும் செய்முறைகளோட. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருங்கோ. இப்ப மீட்டல் 23வது வினாத்தாள் மீட்டல் பயிற்சி முதலாவது வினாவிலிருந்து பார்ப்போம். எல்லாரும் நிமிர்ந்திருக்கலாம். வீடியோ ஆன் பண்ணிருக்கணும். சைவர் 41 வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி செய்யுங்க. கவனிக்கலாம் முழு பேரும். சரி, முதலாவது வினாவை பாருங்க. எல்லா வினாக்களுக்கும் இத்தாளிலே விடையளிக்குக. உள்ளூராட்சி மன்றம் ஒன்றினால் ஆண்டு பெறுமானமாக ரூபாய் 80,000 மதிப்பிடப்பட்ட வீடு ஒன்றிற்கு இறைவரியாக அதன் பெறுமானத்தில் 5% அறவிடப்பட்டது எனின் அறவிடப்பட்ட வருட இறைவரியை காண்க. வருட இறைவரியை காண்டாம். அப்ப 5% தான் அறவிடுறாங்க. எனவே நாங்கள் இதுக்குள்ள செய்வோம். 100க்கு 5 தர மதிப்பிடப்பட்ட பெருமானம் 80,000 என்று சொன்னதால 80,000 என்று சொல்லி போடுவோம். இப்ப சுருக்கினம் அதுல 2 0 வெட்டுப்படும். 8 5 40. எனவே சமன் ரூபாய் போட வேணும், அலகு போட வேணும். ரூபாய் 8 5 40. அப்ப 2 0 இருக்குது. எனவே 4000. இப்ப உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படக்குள்ள இதுக்கு எப்படி புள்ளி வழங்கப்படும் சொன்னால் இதுக்கு 1 புள்ளி, இதுக்கு 1 புள்ளி. அப்ப 2 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இப்படித்தான் மார்க்கிங் நடக்கும். அப்ப நீங்கள் விடையை மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி தான் கிடைக்கும். செய்முறைக்குரிய புள்ளி வராது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விடைகளை செய்து கொள்ள வேணும். ஓகே, இப்ப இரண்டாவது வினாவுக்கு வாங்கோ. அருகில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி வர்க்கமூலம் 12 பெருமானத்தை காணட்டாம். இங்கே தகவல்கள் தந்திருக்கிறாங்க. 3.4, 3.5, 3.6 ஆகிய எண்கள்ற வர்க்க பெருமானங்கள் தந்திருக்கிறாங்க. வர்க்கமூலம் 12 வர்க்கமூலம் 9க்கும் வர்க்கமூலம் 16க்கும் இடையில இருக்கிற ஒரு பெருமானம். அப்ப இதுல பெருமானம் 3க்கும் 4க்கும் இடையில இருக்க போகுது. கேட்டிருக்கிற கேள்வி வர்க்கமூலம் 12 பெருமானத்தை கண்டுபிடிக்கட்டாம். எந்த பெருமானத்தை வச்சுக்கொள்ளு இங்க தந்திருக்கிற பெருமானத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கட்டாம். அப்ப நாங்கள் இதுக்குள்ள விட எழுத வேணும். தந்திருக்கிற பெருமானத்தை பாருங்க. 12.11.56 இருக்குது, 12.25 இருக்குது, 12.96 இருக்குது. இப்ப நாங்கள் 12க்கு மிகவும் கிட்டிய பெருமானத்தை எடுக்க வேணும். 11.56 சொன்னால் 12 ஆகிறதுக்கு இன்னும் கழிச்சு பாருங்க. 12.00 11.56 கழியுங்கோ. 10ல 6 போனால் 4, 9ல 5 போனால் 4. அப்ப சாரி 10ல 6 போனால் 4, 9ல 5 போனால் 4. அப்ப 44 0.44 12க்கு போறதுக்கு வேணும். ஆனால் 3.5 வர்க்கத்தை பாருங்க. 12.25. அப்ப 12க்கும் 12.25க்கும் இடையில வேறுபாடு மிகவும் குறைவா இருக்கு. 0.25 தான்.
எனவே பொருத்தமா வரப்போறது இந்த பெருமானம். எனவே வர்க்கமூலம் 12 விட 3.5 என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க வேணும். 3.5 3.5 இருக்கும். சரியா பிள்ளையன்? அடுத்த வினா பாருங்க. மூன்றாவது வினா, தரப்பட்ட முக்கோணி ஏபிசியின் ஒன்றுக்கொன்று சமனான இரு பக்கங்களை பெயரிடுக. ஒன்றுக்கொன்று சமனான பக்கங்கள் என்றால் அவன் என்னத்தை கேட்கிறான்னு சொன்னால், இதுல பிள்ளைக்கு இருசமபக்க முக்கோணியை இனங்காண தெரியுமா? இருசமபக்க முக்கோணியை இனங்காண்றதுக்கு சமனான பக்கங்களுக்கு எதிரே சமனான கோணங்கள் இருக்கும் என்று தெரியணும். அப்ப 70 40 110 அப்ப மிச்சமா இருக்கிறது 70 இருக்கும். ஏனென்றால் 180 பாகை ஆகோணங்களையும் கூட்டுத்தொகை, முக்கோணம் மற்றும் ஆகோணங்களையும் கூட்டுத்தொகை. அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் தான் சமனா இருக்கும். அப்ப இந்த 70 பாகைக்கு நேரே இருக்கிற இந்த பக்கமும் இந்த 70 பாகைக்கு நேரே இருக்கிற இந்த பக்கமும் சமனா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, ஒன்று ஏசி சமனான பக்கங்கள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏசி சமன் ஏபி ஆக இருக்க போகுது. ஏசி சமன் ஏபி. அல்ல நீங்கள் ஏசி கமா ஏபி என்றும் எழுதியிருக்கலாம். ஏசி கமா ஏபி அல்ல ஏசி சமன் ஏபி சொல்லி விடையே கொடுத்திருக்கவன். 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. நான்காவது வினா, மடக்கை வடிவில் தர சொல்லி இருக்குது. 3 சமன் ஏயின் எக்ஸாம்பிள். இங்க மடக்கை வடிவில் எழுதக்குள்ள லாக் அடியாக இருக்கிறது ஏ. எனவே ஏ என்றது அடியாகவே வரப்போகுது. இவங்க 2 பேரும் அப்படியே மாறுவாங்க. அப்ப அடி ஏ, அதுல விடை சுட்டி விடையாக வரும் எக்ஸான்னு சொல்லி இந்த விடை இடையில பெருமானமாக வரப்போகுது. எனவே இதை வாசிக்கிற அப்படின்னு சொன்னால் அடி ஏயை கொண்ட 3 மடக்கை எக்ஸ் ஆகும். தெரியாதாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடி ஏயை கொண்ட 3 மடக்கை எக்ஸ் ஆகும். அப்ப அடி அடியாக வர அடியின் சுட்டி விடையாக வரும். விடை இடையில பெருமானமாக வரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப செய்கிற வினாக்கள் பரீட்சைகள்ல பிழை எடுக்கக்கூடாது. 15வது வினா, ஐந்தாவது வினா பாருங்க. மனிதர்கள் 5 நாட்களில் குறித்த ஒரு வேலையை செய்து முடிப்பார். அப்ப அவங்க செய்யற வேலையின் அளவு 8 5 40 இருக்கும். 8 தர 5 40 மனித நாட்கள். 40 மனித நாட்கள். 8 5 40 மனித நாட்களாக இருக்கும். இவ்வேலையின் அரைவாசியை, இந்த வேலையின் அரைவாசி என்றா 40 2ஆல பிரிச்சு 20 மனித வேலை நாட்களா இருக்கும். அரைவாசியை 5 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அப்ப 20 5ஆல வகுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடை 4. சரியோ? எனவே 4 நாட்கள் என்று சொல்லி வரும். 4 நாட்கள். அப்ப வேலையின் அளவு தெரியணும், அதுல அரைவாசி தெரியணும். அந்த அரைவாசி வேலையை செய்யறதுக்கு மனிதர்கள் எண்ணிக்கையால பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நாட்களின் எண்ணிக்கை வரும். இதை நேரடியா போடுறேன்னு சொன்ன மக்கள் 8 தர 5 இதுல அரைவாசி தானே. அப்ப இதை 2ஆல வகுக்க வேணும். சமன் 5 மனிதர்கள் தர எக்ஸ் போடுங்க. போட்டீங்கன்னா விட வரும். இந்த 8 2ஆல சுருக்குறீங்கன்னா 4 வரும். இந்த 5 வெட்டினீங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன் 4 வரும். எனவே 4 நாட்கள் இந்த மாதிரியும் பின்னத்தை போட்டு சுருக்கி கொடுக்கலாம். சரியோ? அல்லது நீங்கள் 8 5 40 எடுத்துட்டு அதுல அரைவாசி 20 சொன்னதால 20 சமன் 5 பேர் தர எக்ஸ் போட்டுட்டு, எனவே எக்ஸ் சமன் 4 நாட்கள் சொல்லி அழகுடனான விடை கொடுக்க வேணும். செய்முறைக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி என்ற ரீதியில புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த வினா பாருங்க. 6வது வினா, தீர்க்க அட்சரகணித பின்னம்
இங்க 3x 2ஆல வகுத்து அதோட 1 கூட்டுறாங்க. இதுல இறுதியா நடக்கிறது 1 கூட்டு போடுறது. 2 பக்கம் நீங்க கூட்டி கழிச்சு செய்யலாம் அல்லது ஒரு பக்கம் செய்யலாம் மக்கள். 3x இன் கீழ் 2 சமன் 7ல இருந்து 1 போக போகுதோ. எனவே 3x இன் கீழ் 2 சமன் 7ல இருந்து 1 போனால் 6 பெற போகுது. இப்ப இங்க 2 வகுக்குது. ஓகே 2 வகுக்குது. அப்ப இது போய் அங்க பெருக்கும். எனவே 6 2 12 3x சமன் 12 பெற போகுது. எக்ஸ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட 3 பெருக்கப்படுது. எனவே 2 பக்கம் 3ஆல வகுக்க வேணும். எனவே எக்ஸ் சமன் 4 சொல்லி வரும். எக்ஸ் சமன் 4 சொல்லி வரப்போகுது. எக்ஸ் சமன் 4 சொல்லி வரப்போகுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்காட்டி திரும்ப கேளுங்க. சைபர் 26 வீடியோ ஆன் பண்ணி செய்யுங்க. சைபர் 1 ஓகே அடுத்த கேள்வி பாருங்க. 7வது வினா 5 மாணவர்களின் நிறைகள் முறையே 35 கிலோகிராம், 34 கிலோகிராம், 46 கிலோகிராம், 35 கிலோகிராம், 40 கிலோகிராம் ஆகும். இம்மாணவர்களின் இடைநிறையை காண்க என்றால் சராசரி. சராசரி 0.01 5 திணிவுகளையும் கூட்டி எத்தனை கிலோகிராம் வருது? 190. 190. ஓகே குட். 190 கிலோகிராம் எத்தனையால நாங்கள் வகுக்க வேணும்? 190 கிலோகிராம 5 பேர் என்றதால வகுக்க வேணும் 5ஆல. 190 5ஆல வகுங்கோ. 5ஆல வகுத்தீங்கன்னா எத்தனை விடை பெற போகுது? எத்தனை கிலோகிராம்? 38. 38. 19ல 5 3 40லயும் 8 5 40. எனவே 38 கிலோகிராம். செய்முறையோட என்னமா கிலோகிராம் போடணுமா சார்? அழகு போடாட்டி ராசா இதுக்கு எப்படி மார்க்ஸ் போடுவோம் சொன்னால் இந்த செய்முறைக்கு ஒரு புள்ளி விழும். சரியா? இந்த செய்முறைக்கு ஒரு புள்ளி விழும். பிரச்சனையும் இல்லை. இதா இந்த அழகு போடலண்டா இதுக்கு மார்க்ஸ் இல்லை. அப்போ ஒரு புள்ளி தான் வரும் உங்களுக்கு. சரியா? அழகுடனான விடை போட வேணும். அழகுடனான விடை இறுதி விடைக்குத்தான் அந்த ஒரு புள்ளி. அழகுடன் விடை இல்லைன்னா புள்ளி கிடைக்காது. செய்முறை இல்லைண்டா செய்முறைக்குரிய விட புள்ளி கிடைக்காது. செய்முறை பிள்ளையா இருந்து விட சரியா இருந்தால் விடைக்கும் புள்ளி இல்லை, செய்முறைக்கும் புள்ளி இல்லை. சரியோ? விட்டுக்கு குழைச்சி போட்டு இடியப்பம் அவிக்கலாது தானே. அதால குழைக்கிறதுக்கு தான் அவிக்கலாம். அதால செய்முறை பிள்ளையா இருந்து விட சரியா வரையிலாது என்றால் அங்கால பார்த்தல் இருக்கிறா என்று பிழை போடுவாங்க. எட்டாவது வினாவை பாருங்க. கூட்டல் தொடரொன்றின் எண்ணாம் உறுப்பு tn சமன் 7n சய 2 எனின் இத்தொடரின் 10வது உறுப்பை காண்க. அப்ப பொது உறுப்பு தந்திருக்கிறாங்க, 10வது உறுப்பை காண சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எண்ணுக்கு பதிலா 10 போட போறீங்க. அப்ப t10 சமன் 7n. அப்ப 7 தர எந்த பெருமானம் 10 சய 2 7 10 70. 70ல இருந்து 2 போனால் 68. பிரதியீட்டுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. பிரதியீட்டுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. சார் கரெக்ட் பண்ற மாதிரி கரெக்ட் பண்ணணும். இனி ஒவ்வொரு வினாவையும் ரெட் பென் எல்லாரும் வச்சுக்கொள்ளணும். சரியா கரெக்ட் பண்ணணும். ரெட் பெண்ணால எந்தெந்த இடத்துல கரெக்ட் போடுவோமோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணணும். அண்டையும் படிச்ச நோட்ஸ் மார்க்ஸோட நேற்று பாஸ் பேப்பர் சொல்லி தந்தனால் அதுல ஒரு பகுதி கிடக்குது. அது நாங்கள் மண்டே தான் பார்ப்போம். இதண்டையும் பார்த்து முடிப்போம். 9வது வினாவுக்கு வாங்கோ.
அருகிலுள்ள இணைகரம் PQRS இல் QPR 120 பாகை படத்துல தரவுல தந்திருக்கிறாங்க. எனின் எக்ஸ் கமா வையின் பெருமானம் XY என்று போட்டிருக்கிறாங்க. அது எக்ஸ் கமா வை என்று வர வேணும். எக்ஸ் கமா வையின் பெருமானத்தை காண்க. 037 சொல்லுங்க. இணைகரத்தின் இயல்புகள். எதிர்கோணங்கள் சமன். அப்ப அந்த இயல்பை வச்சுக்கொண்டே நாங்கள் இதுக்கு விட எடுக்கலாம். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் என்றதால இது 120 என்றால் இந்த எக்ஸ் சமன் 120 பாகை போடுவீர்கள். பிரேக்கருக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க. காரணம் கேட்கல இருந்தும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் எக்ஸ் சமன் 120 பாகை பிரேக்கருக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் சைபர்கள் எழுதலையா? ஓகே, பிரேக்கருக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். சைபர் 53 எழுதுறீங்களா? ஓகே, சைபர் 41 விளங்குதா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது பாருங்க. சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவட்டும் போது, இப்ப இது ரெண்டும் சமாந்தர கோடுகள், அதாவது பிஎஸ்ம் கியூஆரும் சமாந்தர கோடுகள். இந்த சமாந்தர கோடுகளை குறுக்கோடு ஒன்று இடைவட்டக்குள்ள உருவாக்குற நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்கும். அப்ப இது 120 பாகண்டா இந்த வைர பெருமானம் எப்படி கண்டுபிடிப்போம்? நாங்கள் 180 பாகையில இருந்து 120 பாகையை கழிச்சு விட்டோம் என்றால் இந்த வைர பெருமானம் 60 பாகையா இருக்கும். தெரியும், 60 பாகையா இருக்கும். எனவே வை சமன் 60 பாகை நேய கோணங்கள் சொல்லியும் கொடுக்கலாம். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைன்னு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் இப்படியும் செய்யலாம். இணைகரத்துல இயல்பத்தாம் மட்டும் செய்ய போறீங்கன்னு சொன்னால் இது 120 பாகை, இது வை என்று சொன்னால் எதிர்கோணங்கள் சமந்தானே. அப்ப இதுவும் வையா இருக்கும். 120 240. அப்ப மொத்தம் 40 கோணங்களை கொடுத்ததை 360 பாகை. அதுல இருந்து 240 கழிச்சு வார விட 120 பாகை. எனவே 2 வை, இந்த வையையும் இந்த வையையும் சேர்த்த 2 வை, அது 120க்கு சமனா இருக்கும். எனவே வை சமன் 60 பாகை என்று சொல்லியும் கொடுக்கலாம். சரியா? இது 2 விடண்டதால விடைக்கு மட்டும் சரி விடும். எக்ஸுக்கு ஒரு மார்க்ஸ், வைக்கு ஒரு மார்க்ஸ். எக்ஸ் 120 பாகண்டு போட்டிருந்தா அதுக்கு ஒரு புள்ளி, வை 60 பாகண்டு போட்டிருந்தால் அதுக்கு ஒரு புள்ளி என்று சொல்லி வரும். ஓகே, இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. இடைவெளி நிரப்புக, காரணிப்படுத்தல். இதுல இந்த கேள்வி எக்ஸ் வர்க்கம் வந்து கிடக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்று வேற வேணும். எக்ஸ் வர்க்கம் சக 8 நிறைவர்க்க கோவையா வர வேணும். எக்ஸக 4 முழுவதின் வர்க்கம் வந்து போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸக 4 முழுவதின் வர்க்கம் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டால் இதுல எத்தனை வரும்னு சொல்லுங்க. இடைவெளியில எக்ஸின் குணகத்திர அரைவாசிர வர்க்கம். அப்ப 8 2ஆல பிரிச்சு வாரதுல வர்க்கம் வரும். இங்க அப்ப எவ்வளவு வரும்? 16 வரும். 16 வரும். இதுல எக்ஸாக டேஷ் தான் வந்திருக்க வேணும். முழுவதின் வர்க்கம் உண்டு. இதுல நீங்கள் 4 போட்டிருக்க வேணும். அது பரவாயில்லை. டைப்பிங் சிக்கல் ஒன்று இருந்திருக்கு. விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அது மார்க்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் மார்க்ஸ் கொடுங்க. 11வது வினா பாருங்க. நிமிடத்துக்கு 25 லிட்டர் நீரினை வெளியேற்றும் சீரான குறுக்குவெட்டுடைய குழாய் ஒன்றினூடாக 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தாங்கி ஒன்று முற்றாக நிரப்பப்படுவதற்கு தேவையான நேரத்தினை காண்க. நிமிடத்துக்கு 25 லிட்டர். எனவே 1000 என்ன செய்ய வேணும்?
25 பிரிக்கும் 1000 25 பிரிச்சோம்னு சொன்னால் 100ல 25 4 அங்க ஒரு சைபர் இருக்குது. 40 எனவே 40 நிமிடங்கள். விடைக்கு ஒரு புள்ளி, செய்முறைக்கு ஒரு புள்ளி. விடைக்கு ஒரு புள்ளி, செய்முறைக்கு ஒரு புள்ளி. 12வது விடைய கேள்வியை பாருங்க. ஒரு பையனுள் ஒரே அளவான 8 பந்துகள் காணப்பட்டன. அவற்றில் 5 சிவப்பு நிறமும் ஏனையவை மஞ்சள் நிறமும். எனவே 3 மஞ்சள் நிறங்கள். அவற்றிலிருந்து ஒரு பந்து எழுமாறாக எடுக்கப்பட்டால் அது மஞ்சள் நிறமாக இருப்பதற்கு நிகழ்தகவு மொத்த நிகழ்ச்சி 8, கேட்கிற நிகழ்ச்சி 3. எனவே 8ல் 3. சரியா மக்கள்? 8 பந்துகளுடைய 8 நிகழ்ச்சி. சிவப்பு பந்து 5, ஏனையவை என்றால் 3 இருக்குது. 8ல 5 போன 3. அவற்றிலிருந்து பந்து எழுமாறாக எடுக்கப்பட்டால் அது மஞ்சள் நிறமாக இருப்பதற்கு நிகழ்தகவு 8ல் 3. 13வது வினாவை பாருங்க. தரப்பட்ட முக்கோணி ஏபிசியில் பக்கம் பிசி ஆனது டி வரை நீட்டப்பட்டுள்ளது. பக்கம் பிசி டி வரை என்ற மக்கள் பிசி டிரெக்ஷன்ல தான் நீட்டுறது. அதான் நீங்க டி வந்திருக்குது. சிபி ஆனது நீட்டப்பட்டுள்ளனா பி பக்கம் நீட்டப்பட்டிருக்கும். அதான் இந்த பாயிண்ட் அப்படியே புரிஞ்சு கொள்ளணும். பக்கம் பிசி ஆனது டி வரை நீட்டப்பட்டுள்ள பிசி என்ற டிரெக்ஷன்ல நீட்டி அங்க டி வரும். தெரியும்? தரப்பட்டுள்ள தரவுல பிசி சமன் ஏசி இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க. அப்ப நாங்கள் இப்ப பார்த்த நாங்கள் சமனான பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணங்கள் சமனா இருக்கும் என்று தெரியும். அப்ப அது 50 இது 50 இருக்கும். முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். 002 கவனிங்கோ, ஆள் இல்ல. 002. ஓகே, அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமனா இருக்கும். எனவே இங்க 50 + 50 கூட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெருமானம் 100 பாகை என்று சொல்லி வரப்போகுது. எக்ஸ்ட்ரா பெருமானம் 100 பாகை. எக்ஸ்ட்ரா பெருமானம் 100 பாகை. ஓகே, அப்ப இதுல 2 தேற்றங்கள் பயன்படுத்துறோம். ஒன்று இருசமபக்க முக்கோணி தேற்றம் உண்டு. அடுத்தது முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன் என்று பயன்படுத்துறோம். ஓகே, இதுல என்னது 32 பேர வேணும். 8 4 32 காரணிய பேரும் 8 4 32. 8 4 கூட்டினம் என்றால் 12 வரும். 8 4 பெருக்கிறால் 32 வரும். எனவே இதுக்கு விடை எப்படி வரும் என்று சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 4x சக 32. எக்ஸ பொதுவா எடுத்தால் எக்ஸாக 8 வரப்போகுது. இதுல 4 பொதுவா எடுத்தால் எக்ஸாக 8 வரப்போகுது. எனவே எக்ஸாக 8 என்றது ஒரு காரணியாகவும் எக்ஸாக 8 என்ற ஒரு காரணியாகவும் மற்றைய காரணி எக்ஸாக 4 பெறும். சரியா மக்கள்? அப்ப ஏபிய கேட்டுக்கிறாங்க. அப்ப ஏ சமன் 8 கொடுக்கலாம், பி சமன் 4 கொடுக்கலாம், அல்லது ஏ சமன் 4 பி சமன் 8 மாறியும் கொடுக்கலாம். சரியா? ஏ சமன் 8 பி சமன் 4 அல்லது ஏ சமன் 4 பி சமன் 8. இறுதி வினாவை பாருங்க. 15வது வினா. 45,000 பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விற்பனையின் போது தரகு தொகையாக அதன் பெருமானத்தின் 45,000 ரூபாய் பெருமானத்தின் 3% வழங்கப்பட்டது எனில் செலுத்தப்பட்ட தரகு தொகையினை காண்க. நேரடியாக கேட்கிறாங்க. எனவே எப்படி வரப்போகுதோ 100க்கு 3% தரகு. அது விற்ற விலைக்கு தான் பார்க்கிறது. 100க்கு 3 தர 45,000 ரூபாய். 45,000 ரூபாய். விட என்னண்டு வரும் பாருங்க. 45 தர 3 135. இதுல 2 சைபர் போயிடும். எனவே 135 போட்டோம்னா ஒரு சைபர் 1350. சரியா மக்கள்? இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, கரெக்ட் பண்ண நோட்ஸை அப்டேட் பண்ணுங்க. செய்முறை கேள்வி பிள்ளைன்னு சொன்னா திரும்ப செய்திருக்கணும். பிழை திருத்தம் செய்துட்டு நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. டைம் சரி, எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, பாய்.